இது வந்து சென்னையில நடந்த ரியல் இன்சிடென்ட். ஒரு குழந்தை ஒரு கச்சர டப்பால வந்து அழுதுகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பேய் வந்து பாக்குது, என்னடா குழந்தை அழுவுதுன்னு. அந்த பேய் வந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கு. யாராவது வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு. அப்ப பாத்துக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு நாய் வந்து அந்த குழந்தைய பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பேய் வந்து பயந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் சொந்த குழந்தை மாரி நல்லபடியா பாத்துக்கிச்சு. சாப்பாடு ஊட்டுச்சு, வெள்ளாடு காட்டுச்சு. அத வந்து சொந்த அம்மா மாரியே அந்த குழந்தைய பாத்துக்கிச்சு. நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது நல்லா பாட்டு பாடுச்சு. எல்லாமே பண்ணி அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் அவங்களோட சொந்த அம்மா, அந்த குழந்தையோட சொந்த அம்மா தேடிக்கிட்டு வந்தாங்க. தேடிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தை இங்கே கிடக்குது, அபாண்டன் பில்டிங்கில் கிடக்குது. அப்புறம் பார்த்துட்டு யார் எடுத்துருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை கிடச்சிச்சின்னு சந்தோஷமாக போகிறாங்க. பேய் கூடியே போகுது அவங்க கூடியே. கூடியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைய சொந்த அம்மா வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா அதை நல்லா வளர்த்தாங்க. ஏன்னா சொந்த குழந்தை கிடச்சிக்கிச்சின்னு. அதுக்கப்புறம் நைட்டில் இந்த பேய் வந்து அது தினைக்கும் அந்த குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு தினைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா இது, யாரோ குழந்தை இதில் யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு அந்த பொண்ணு ஏஞ்சிச்சு. ஏஞ்சி நடந்து போச்சு, தேடிக்கிட்டு போச்சு. என்னடா இது சத்தம் வருது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துட்டு அது கொஞ்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் காலையில் நார்மலாக டே எப்படி போகுமோ அதே மாரி போயிட்டு தான் இருந்துச்சு. போயிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி நைட் வந்துச்சு. நைட்டில் அந்த பேய் வந்து அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு, விளையாட ஆரம்பிச்சிச்சு. நைட் டைமில் அந்த பேய் இருக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தோடனே ஒரு நாள் பார்த்தா குழந்தைய காணோம். பேய் தூக்கிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அப்புறம் நிறைய இடத்துல அந்த பொண்ணு வந்து தேடி தேடி பார்த்துச்சு, கதறிஞ்சு அழுவுச்சு, குழந்தைய காணுமே, யார் தூக்கிட்டு போனா அப்படின்னு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. அப்புறமேட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம எங்கேருந்து அந்த குழந்தைய எடுத்தோமோ அங்கேயே போய் பார்க்கலான்னு பார்த்தா பேய் அந்த குழந்தைய வச்சுட்டு நிற்கிது. இவங்க பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க இந்த பேய்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து பயந்துக்கிட்டே போய் அந்த பேய்கிட்ட சொல்கிறான், பேசுகிறான். அம்மா, நீங்கள் வந்து ஒரு பேய் குழந்தைய வளர்க்க முடியாதும்மா, நீங்கள் சொந்த தாய் கிடையாது, சொந்த தாய் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க நல்லபடியாக வளர்த்துக்குவாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க, கொடுத்துருங்க. அப்புறம் அது எது எதோ சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, மனாச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து அந்த குழந்தைய கொடுத்துருச்சு அந்த போலீஸ்கிட்ட. அவங்க அந்த பொண்ணு குழந்தையோட அம்மா அந்த தூக்கிட்டு போனால் திடீர்னு பார்த்தா திருப்பி அது மறுநாள் பார்த்தா அந்த பேய் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து என்னடா சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இந்த பேய் இந்த குழந்தைய விட்டு போவே போவாதான்னு. இதில் என்ன தெரியுதுன்னா, பேயாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும், தாய் பாசம்னா தாய் பாசம் தான், யாரையும் விட்டு போகாது. பேய்களுக்கும் மனசு இருக்குது. இதுதான் தாய் பாசம்னு சொல்லுவாங்க. அது தாய் பாசத்தை உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு இதே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நடந்தால் சொல்லுங்கள்.